வரைக்கும் தீரன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி அதில் ஆல்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டெலிகிராம் குரூப்போடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். வெல்கம் டு மை சேனல் தீரன் டெக். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டேட்டா டைப்ஸுங்கிற கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா டைப்ஸில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோ எப்படி மேக் பண்ணியிருப்போம்னா நம்பர்ஸ் பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்போம். அப்புறம் சீக்வன்ஸுங்கிற கான்செப்டில் ஸ்ட்ரிங் பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்போம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்க்கு ஒரு பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணி அந்த பிளேலிஸ்ட்டோடைய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் அந்த வீடியோவும் போய் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நாம் டியூப்புள் அப்புறம் லிஸ்ட்டு தான் பார்க்கலான்னு இருந்தோம். இப்போ நம்ம லிஸ்ட்டு பற்றி மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் டியூப்புள் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப டஃப்பாக இருக்கோ அந்த சப்ஜெக்ட் வீடியோ எடுங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் லிஸ்ட்டு பற்றி பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோ நாம் ஸ்ட்ரிங் பற்றி பார்த்தோம். இப்போ லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். லிஸ்ட்னா எப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டர்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ். லிஸ்ட்டில் ஆர்டராக அதில் ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஐட்டம்ஸும் எப்படி சொல்கிறோம், நாம் எலிமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். லிஸ்ட்டுனா பார்த்தோன்னே எப்படி புரிஞ்சுக்கலான்னா லிஸ்ட்டு எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு வேல்யூவும் கம்மா வச்சு செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. என்க்ளோஸ்டு வித் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே வேல்யூஸ் எல்லாம் கம்மா வச்சுருப்பாங்க. அது லிஸ்ட்டுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். லிஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது. இப்போ நம்ம லிஸ்ட்டோட ஆப்ரேஷன் பற்றி பார்க்கலாம். இங்கே 4 ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க: இன்டெக்ஸிங், ஸ்லைசிங் அண்ட் கன்கார்டினேஷன் அண்ட் ரிப்பீட்டேஷன். இது 4 இல்லாமல் அப்டேட்டிங் த லிஸ்ட்டு, ரிமூவ் அண்ட் எலிமெண்ட், இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸும் லிஸ்ட்டில் நம்மளால் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸை நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாபிக் என்ன, கிரியேட் அ லிஸ்ட். எப்படி க்ரியேட் பண்ணணும்னா ஏங்கிற நேமில் நான் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறேன். லிஸ்ட்டுனா நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எலிமெண்ட்ஸ் கமா வச்சு செப்பரேட் பண்ணியிருப்பாங்க, அது லிஸ்ட்டு. இப்போ நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 2 3 4 5 இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் கொடுத்து கமா வச்சு செப்பரேட் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியாச்சு. க்ரியேட் பண்ண லிஸ்ட்டை நான் இப்போ பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறேன். பிரிண்ட் ஏ அப்படின்னு கொடுத்தம்போது ஏவோடைய லிஸ்ட்டு அப்படியே பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்து இன்டெக்ஸிங். நாம் ப்ரீவியஸ் வீடியோ ஸ்ட்ரிங்கில் எப்படி நாம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இன்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணமோ அதே மாதிரியே லிஸ்ட்டில் இருக்க இண்டிவிஜுவல் வேல்யூவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் இன்டெக்ஸிங்கை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்டெக்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஸ்டார்ட்ஸ் வித் 0 எண்ட் வித் n-1. இப்போ பிரிண்ட் ஏ ஆஃப் 0னா ஃபஸ்ட்டு வேல்யூ எப்போவுமே 0, அதனால் 2ங்கிற வேல்யூ நமக்கு பிரிண்ட் பண்ணிடும். இந்த மாதிரி இன்டெக்ஸ் வேல்யூவை யூஸ் பண்ணி நாம் இண்டிவிஜுவல் எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸ்ட்ரிங்கில் பார்த்த மாதிரியே ஸ்லைசிங் பண்ண முடியும். ஸ்ட்ரிங்கை எப்படி ஸ்லைஸ் பண்ணுறோமோ அதே மாதிரியே நம்மளால் லிஸ்ட்டையும் ஸ்லைஸ் பண்ண முடியும். எப்படி ஸ்லைஸ் பண்ணுறோம், பிரிண்ட் ஏ ஆஃப் 0:3ன்னு கொடுத்துருக்கோம். 0 ஸ்டார்டிங், 3 n-1 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ 2 3 4 3 எலிமெண்ட்ஸ் இருக்கும், 0 1 2. இந்த மாதிரி நம்மளால் லிஸ்ட்டை ஸ்லைஸ் பண்ண முடியும். அடுத்து கன்கார்டினேஷன். ஸ்ட்ரிங்கில் எப்படி கன்கார்டினேஷன் பார்த்துருப்போம், 2 ஸ்ட்ரிங்கையும் அப்படியே அட்டாச் பண்ணி பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இங்கே என்ன பண்ணுதுன்னா இப்போ கன்கார்டினேஷன் பண்ணோம்னா A + B. ஏங்கிறது ஒரு லிஸ்ட்டு, பிங்கிறது ஒரு லிஸ்ட்டு. ரெண்டையும் கன்கார்டினேஷன் பண்ணோம்னா 2 லிஸ்ட்டும் சேர்ந்து புதுசாக ஒரு லிஸ்ட்டாக நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். அடுத்து ரிப்பீட்டேஷன். ஸ்ட்ரிங்லேயும் நம்ம ரிப்பீட்டேஷன் பார்த்தோம், அதே மாதிரி லிஸ்ட்லேயும் இங்கே ரிப்பீட்டேஷன் தான் பார்க்க போகிறோம். ரிப்பீட்டேஷன் இப்போ B என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2013 Bயில் கொடுத்துருக்காங்க. ரிப்பீட்டேஷன்னா *3 கொடுத்துருக்காங்க. பிங்கிற லிஸ்ட்டை 3 டைம் நாம் ரிப்பீட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு 1 2 3 3 டைம் ரிப்பீட்டேஷன் பண்ணிட்டோம். அடுத்த கான்செப்ட் அப்டேட்டிங் த லிஸ்ட்டு. ஒரு வேல்யூ இப்போ ஏ ஆஃப் 2ன்னு இருக்குது. இந்த ஏ ஆஃப் 2ங்கிற இடத்துல என்ன வேல்யூ இருக்குது, 4ன்னு இருக்குது. இந்த 4 எனக்கு வேணாம், அதுக்கு பதிலாக நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம லிஸ்ட்டை அப்டேட் பண்ண முடியும். அகைன் அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை கால் பண்ணி ஒரு வேல்யூ அசைன் பண்ணால் அந்த வேல்யூ இப்போ சேஞ்ச் ஆகிடும். அடுத்து இன்செர்ட்டிங் அண்ட் எலிமெண்ட். லிஸ்ட்டில் நம்மளால் எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ண முடியும்.
ஆனால் இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் அலோகேஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து அதே மாதிரியே இன்சர்ட் பண்ண முடியும்னா நம்மளால் ரிமூவ் கூட பண்ண முடியும். எப்படி ரிமூவ் பண்ணோம்னா ஏ டாட் ரிமூவ் கொடுத்து ஸோ எந்த வேல்யூவோ அதையே டபுள் கோட்டேஷனில் அந்த வேல்யூ கொடுத்தோம்னா அது ரிமூவ் ஆகிடும். அப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா அந்த வேல்யூ இருக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் டஃப்பாக இருக்கோ, உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார்